வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 31ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் தென்கிழக்காசிய நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை தடை பண்ணுறாங்க. அந்த மாதிரி உலக அளவில் 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் நாடு எது அப்படின்னா அது ஆஸ்திரேலியா. அதுவே முதல் ஐரோப்பிய நாடு எது அப்படின்னா அது ஸ்பெயின். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் தென்கிழக்காசிய நாடாக இந்தோனேஷியா மாறியிருக்கு. அடுத்தது, 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தூதராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சுதர்சன் பட்நாயக். 2027 பாப்புலேஷன் சென்சஸ் இது நடத்த போகிறாங்க. இது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுவே சுதந்திரத்திற்கு பின் இது எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா இது 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது நாளைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டு முதல் கட்டமாக வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும். வீடுகள் கணக்கெடுப்பு நம்ம தமிழ்நாட்டில் எப்போ நடைபெறுது அப்படின்னா ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அடுத்தது 2வது கட்ட பணிகள் இது அடுத்த ஆண்டு 2027ஆவது ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறும். அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்த போகிறாங்க. மொத்தமாக இதில் 30 லட்சம் பணியாளர்கள் பணிபுரிவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டினில் பார்த்த மாதிரி இந்த சென்சஸுக்கு சுதர்சன் பட்நாயக் அப்படிங்கிறவரை பிராண்ட் அம்பாசடராக தேர்வு பண்ணியிருக்காங்க. சுதர்சன் பட்நாயக் யார் அப்படின்னா இவர் இந்த மணலில் எல்லாம் சிற்பங்கள் செய்வாங்கல்ல அந்த கலைஞர் தான். இந்த பாப்புலேஷன் சென்சஸ் இதை பற்றி கொஞ்சம் கூட டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ சின்னங்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆண் ஒரு பெண் அந்த மாதிரி. இதில் அந்த பெண்ணுடைய பேர் பிரகதி அப்படிங்கிறது, ஆணுடைய பேர் விகாஸ் அப்படிங்கிறது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த சென்சஸில் தான் முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் தங்களுடைய தகவல்களை பதிவு செய்கிறதுக்காக சுய பட்டியலிடல் வசதி கூட அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதாவது வெப்சைட்டில் போய் நம்மளுடைய டீட்டெயிலை நம்ம போட்டுக்கலாம். அதனால் அவங்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இது நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நம்ம குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, 2026 மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது எங்கே அப்படின்னா அமெரிக்காவுடைய மியாமியில் தான் நடைபெற்றது. இதில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரரான ஜானிக் சின்னர். அதுவே மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது பெலாரஸ் நாட்டை சேர்ந்த வீராங்கனையான அரினா சபலன்கா அப்படிங்கிறவங்க. இப்போது இவங்க 2 பேருமே சன்ஷைன் டபுள் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க 2 பேருமே இதற்கு முன்னாடி நடைபெற்ற இந்தியன் வெல்ஸ் போட்டியிலையும் சாம்பியன் பட்டம் வென்றிருந்தாங்க. அதே மாதிரி இப்போது மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டிலையுமே இவங்க 2 பேருமே சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அதனால் இவங்களை சன்ஷைன் டபுள் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க. அடுத்தது, உலக அளவில் 2025 சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனையாக தேர்வானவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷீதல் தேவி. ஷீதல் தேவி அப்படிங்கிறவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த பாரா வில்வித்தை வீராங்கனை. இவங்க பார்த்திங்கன்னா உலக அளவில் 2025ஆவது ஆண்டுடைய சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய பாரா வில்வித்தை வீராங்கனை தான் இந்த ஷீதல் தேவி. இவங்க ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவங்க. இவங்களை தான் உலகத்துடைய சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனையாக தேர்வு செய்த அமைப்பு எது அப்படின்னா வேர்ல்டு ஆர்ச்சரி அப்படிங்கிற அமைப்பு. இந்த ஷீதல் தேவி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது. என்னென்னா உலக பாரா வில்வித்தை போட்டியில் 2 கைகளும் இல்லாமல் தங்கம் வென்ற ஒரே நபர் இவங்க தான். அடுத்தது, 2026 F1 ஜப்பான் கிராண்ட் ப்ரீ போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கிமி ஆண்டனெலி. இப்போ பார்த்தீங்கன்னா F1 கிராண்ட் ப்ரிக்ஸ் போட்டி நடைபெற்றுருக்கு. இந்த ஆண்டுக்கான சீரீஸில் இப்போ ஜப்பான் கிராண்ட் ப்ரீ கூட நடைபெற்றிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிமி ஆண்டனெலி அப்படிங்கிறவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்தது
நொய்டா சர்வதேச விமான நிலையம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்தீங்கன்னா நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை திறந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துடைய நொய்டாவில் தான் இதை அமைத்திருக்காங்க. இதை பிரதமர் மோடி இப்போது ரீசெண்டாக திறந்து வைத்திருக்காரு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, தேசிய தலைநகர் பகுதியில் 2வது விமான நிலையம் இது. அதாவது தேசிய தலைநகர் பகுதி அப்படின்னா NCR ரீஜன் சொல்லுவாங்கல்ல, நேஷனல் கேபிட்டல் ரீஜன். நம்ம டெல்லி, அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற சில பகுதிகள் எல்லாம் சேர்த்து NCR ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 2வது விமான நிலையமாக இது திறக்கப்பட்டிருக்கு. முதல்ல இருக்கிறது டெல்லி விமான நிலையம். நம்ம இந்தியாவுடைய சிவில் விமானத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ராம் மோகன் நாயுடு அப்படிங்கிறவர். அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். இப்போது 21 மாநிலங்களுக்கு மற்றும் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மீண்டும் மண்ணெண்ணெய் மத்திய அரசு கொடுக்குறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் LPG இணைப்புகள் முழு அளவிலேயே எட்டப்பட்டிருந்தது. அதனால் இங்கே மண்ணெண்ணெய் விநியோகம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற அந்தஸ்து இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பெற்றிருந்தது. ஆனால் இப்போ மேற்காசிய போர்னால் LPG தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. அதனால் இங்கே மீண்டும் மண்ணெண்ணெயை வழங்குறதுக்காக மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா நம்மளுடைய சமையல் எரிவாயு தேவையில் 60% இறக்குமதியை நம்பி தான் இருக்கும். அப்புறம் அந்த 60லேயுமே 90% பார்த்திங்கன்னா வளைகுடா நாடுகள்லேருந்து தான் நம்ம பெறுறோம். அடுத்தது ஒரு பயிற்சி இருக்குது, அதை எப்படி பார்க்கலாம். இந்த பயிற்சியுடைய பேர் என்ன அப்படின்னா IMEX TTX 2026 அப்படிங்கிறது. இதில் IMEX அதோடைய விரிவாக்கம் தான் IONS மேரிடைம் எக்ஸைஸ் அப்படிங்கிறது. இது இந்திய கடற்படையால் நடத்தப்படுற ஒரு பயிற்சி. அதாவது இது ஒரு கடற்படை பயிற்சி. இதில் IONS இருக்குல்ல, அதோடைய விரிவாக்கம் என்னென்னா இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் அப்படிங்கிறது தான். இது ஒரு பன்னாட்டு பயிற்சி. நம்ம இந்தியா தான் இதை நடத்துகிறோம். இதில் எந்தெந்த நாடுகள் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷ், ஃப்ரான்ஸ், இந்தோனேஷியா, கென்யா, மால்தீவ்ஸ், மொரீஷியஸ், மியான்மர், செஷல்ஸ், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, தான்சானியா, திமோர் லெஸ்தே, இதெல்லாம் தான். இப்போ நமக்கு எந்தெந்த நாடுகள் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பில்லை. ஆனால் இது ஒரு பன்னாட்டு பயிற்சி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கேரளாவுடைய கொச்சியில் தான் நடைபெற்றது. அடுத்தது முக்கிய தினங்கள். மகாவீரர் ஜெயந்தி, இது இன்னைக்கு மார்ச் 31ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். இது சமண மதத்துடைய பண்டிகை. அதாவது ஜெயினிசம் இருக்குல்ல, அது தொடர்பானது தான். சமண மதத்தில் 24 தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க. அதில் 24வது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா மகாவீரர். அவருடைய பிறந்தநாள் தான் இந்த ஒரு நாள். இவர் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக கருதப்படுறாரு. இவர் பிறந்த இடம் பீகாருடைய குண்டல்பூர், அதுவே மறைந்த இடம் பீகாருடைய பாவபுரி. அடுத்ததாக உலக திருநங்கைகள் தினம், இது மார்ச் 31ஆம் தேதி. இங்கிலீஷில் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களையும் நம்ம பார்க்கணும், அவங்களுக்கான உலகமும் தான் இது அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா பார்வைக்கு அப்பாற்பட்ட உண்மை பலம் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் தென்கிழக்காசிய நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. அடுத்தது 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தூதராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சுதர்ஷன் பட்நாயக். அடுத்தது 2026 மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். அடுத்தது உலக அளவில் 2025 சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனையாக தேர்வானவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷீதல் தேவி. அடுத்தது 2026 F1 ஜப்பான் கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கிமி ஆண்டனெலி. அடுத்தது நொய்டா சர்வதேச விமான நிலையம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். இது எந்தெந்த பட்டப்பெயர்கள் எந்தெந்த அரசர்களை குறிக்கும் அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா மும்மொழி சோழன் அப்படிங்கிறது ராஜராஜன், அதாவது முதலாம் ராஜராஜ சோழனுடைய சிறப்பு பெயர் தான் மும்முடி சோழன் அப்படிங்கிறது. அடுத்தது கடாரம் கொண்டான் அப்படிங்கிறது முதலாம் ராஜேந்திரனுடைய சிறப்பு பெயர். அடுத்ததாக சுங்கம் தவிர்த்த சோழன், இது முதலாம் குலோத்துங்கனுடைய சிறப்பு பெயர். அடுத்தது பொன்வேய்ந்த பெருமான் அப்படிங்கிறது முதலாம் பராந்தகன் அவருடைய சிறப்பு பெயர். நம்ம அடுத்தது இதில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கேள்வி இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான். இதில் பார்த்தீங்கன்னா சில தலைவர்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வலது பக்கத்தில் அவங்க தொடர்பான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க.
இடது பக்கத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, யாருடைய பேர்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், டாக்டர் சி நடேசனார், அப்புறம் சிங்காரவேலர், அப்புறம் அயோத்திதாசர். வலது பக்கத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதராஸ் ஐக்கிய கழகம், அப்புறம் தொழிலாளன், அப்புறம் திராவிட மகாஜன சபை, அப்புறம் ஜிவிஎஸ் சரித சுருக்கம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.